ஒரு அழகான கிராமத்துல சாந்தி அவங்க குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாங்க. சாந்திக்கு கல்யாண வயசுல 2 பசங்க இருக்காங்க. ஏழை குடும்பத்தில் பிறந்த சோமும் ராமும் பணக்கார வீட்டு பெண்களை காதலிக்கிறாங்க. என்னம்மா பசங்க இப்படி சொல்றாங்க? இப்போ என்ன பண்றது? பிள்ளைங்க இஷ்டப்படியே நடக்கட்டுங்க. ஆனால் 2 பேரும் பணக்கார வீட்டு பொண்ணுங்க. நம்ம வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா? கவலைப்படாதீங்கம்மா, இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளுங்க தான். அவங்களுக்கு இந்த வீட்டோட சிச்சுவேஷன் பற்றி தெரியுமா? சரிப்பா, அவங்களோட வீட்டில் போய் பேசலாம். சரிங்கம்மா. இரு வீட சம்மதத்தோட ராமுக்கும் சோமுக்கும் கல்யாணம் நடக்குது. நீங்கள் 2 பேரும் பணக்கார வீட்டு பொண்ணுங்க. இந்த வீடு பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலே போதும் எனக்கு. சகல வசதியோட வாழ்ந்த இரு பெண்களும் சாந்தி வீட்டில் முதல் நாள் இரவை கழிக்கின்றனர். இது என்ன சூடுது, எப்பப்பா தாங்கவே முடியல. ஏங்க, ஒரு ஏசி வாங்கி வைக்க வேண்டியதானே? உனக்கு இந்த வீட்டோட சிச்சுவேஷன் பத்தி நல்லா தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. ஐயையோ, இந்த சூடு எனக்கு தாங்க முடியலையே. இது தெரிஞ்சிருந்தா அம்மா சீர்வரிசையா கொடுத்த ஏசி வாங்கி வச்சிருக்கலாம். ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்களே. இப்ப என்ன செய்ய? என்னங்க இந்த ஜன்னல் எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க? மூட வேண்டியதானே? ஜன்னல் ஓப்பனில் இருந்தால் நல்ல ஜில்லுன்னு காற்று வருமா, அதனால தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரியா போச்சு போங்க. கொசு கடிச்சு என்ன பிச்சுது. போய் மூடுங்க போங்க. சரிம்மா, நான் போய் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீட்ல என்ன கொசு? ச்சே. அக்கா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? வாமா வா. காலையில சீக்கிரமா எழும்பி சமைக்கணும்னு தெரியும்ல, எல்லாரும் சாப்பிட வேண்டாமா? ஒரே டயர்டா இருந்துச்சுக்கா, அப்படியே தூங்கிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஒரு காபி போட்டு கொடுங்கக்கா. நம்மட வேலைக்காரியாக்கிருவா போல. இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இன்னைக்கு சமையல் யாரும்மா பண்ணா? எல்லாமே ரொம்ப ருசியாக இருக்கு. இன்னைக்கு சமையல் ஃபுல்லா நான் தான் பண்ண அத்த. ஷீலாவுக்கு உடம்பு வலியாம். அவ எந்திக்கவே 11 மணி ஆயி போச்சு. கிடைச்ச கேப்பை எப்படி யூஸ் பண்றா பாரு. நம்மளே போட்டு குடுக்கறா. இவெல்லாம் ஒரு அக்காவா? சீ, மூஞ்சியும் முழியும் பாரு. ஷீலா, என்னம்மா இதெல்லாம்? வீட்டு வேலை 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்கம்மா. ஆமாம், அவள் நேரத்தையிலேருந்தே உடம்பு வலின்னு சொல்லிட்டு இருக்கா, அதனால தான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டா. என்னங்க இது பார்த்தீங்களா? பையன் பொண்டாட்டிக்கு எப்படி சப்போர்ட் இவ பண்றாங்க. வேற. நீங்களும் இருக்கீங்களே, என்ன முழிக்கிறீங்க? என்னங்க, நீங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் கவனிக்கிறீங்களா? ஷீலா ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்கிறா. கிச்சன் வேலையெல்லாம் நானே தனியா பண்ண வேண்டியிருக்கு. அவ எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்டிட்டு இருக்கா, இல்லனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரூம் அடைச்சிட்டு உள்ள இருக்கா. சரிம்மா, கவலைப்படாத, நான் சோமு கிட்ட சொல்றேன். என்னங்க, அந்த லீல எப்படி போட்டு குடுக்கறான்னு பாத்தீங்களா? சரிம்மா, அதெல்லாம் கண்டுக்காத. அவங்க உனக்கு அக்கா தானே, அதெல்லாம் பெருசுபடுத்திக்காம நீ கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ண. சரிங்க, இதே மாதிரி எப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் அக்கா ஒன்னும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என்னம்மா, இந்த வேலையெல்லாம் போய் நீ பண்ணிட்டு இருக்க? ஷீலா கிட்ட சொல்லியிருந்தா அவ பண்ணியிருப்பாள்ல. கிச்சன் வேலை நிறைய இருக்குப்பா. 2 பேரும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது, நான் சும்மா தானே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இடையில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. என்னக்கா, காலையில சமையல் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னக்கா சமையல் இன்னைக்கு? எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு பிறகு மெல்ல வாரா பாரு. என்னக்கா முணுமுணுக்கிறீங்க? இல்லம்மா, காரக்குழம்புன்னு சொன்னேன். ஐயே, காரக்குழம்பா? ஏம்மா, காரக்குழம்பு சாப்பிட்டது இல்லையா? இல்லக்கா, காரக்குழம்பு அவருக்கு பிடிக்காது. நானும் அவ்வளோ சாப்பிட மாட்டேன்க்கா. அக்கா, நீங்க பேசாம பிரியாணி பண்ணுங்க. ஷீலா, எங்களுக்கு இது போதும். வேணா உன் புருஷனுக்கு நீ பிரியாணி பண்ணிக்கோ. நீ ஒன்று கவனிச்சியா கோமதி? சாந்தி அக்கா இப்போ ஒன்றும் வெளியில வரதே இல்லை. மருமக ஒரே கவனிப்பு போல. ஷீலா பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. ரொம்ப ஓவரா பண்றா. கிச்சன்ல சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறா. எல்லாம் நானே பண்ண வேண்டி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அது செய் இது செய்யின்னு என்ன வச்சே வேலை வாங்க பாக்குறா. நானும் பெரிய எடுத்து பொண்ணு தானே, மாமனார் மாமியாருக்கு சமைக்கிறது பத்தாதுன்னு உங்க தம்பி பொண்டாடிக்கு வேண்டி நான் சமைச்சு போடணுமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. நாளையில இருந்து தனியா சமைக்கலான்னு இருக்கேன். என்னங்க, இந்த வீட்ல நானும் ஒரு மருமக தானே. உங்க அப்பா அம்மா என்னன்னா இந்த லீலாவ தலையில தூக்கி வைக்கிறாங்க. அவ என்னடான்னா நான் சொல்றது ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறா. எப்பவும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே சமைக்கிறா.
அதனால நாளையில இருந்து நான் தனியா சமைக்க போறேங்க. 2 பேரும் தனியாக சமைக்க முடிவு செய்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க. என்ன கமலா, எப்படி இருக்க? பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தியே, என்னாச்சு? அது ஏன்க்கா கேக்குறீங்க? பொண்ணு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. டீ மட்டும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வாரோம். பொண்ணு மட்டும் பார்த்துட்டு இருந்தா கிடைக்கும். பொண்ணோட சேர்த்து காசும் தானே தேடிட்டு இருக்க. அம்மா மருமகளே, கமலா கண்மணி வந்திருக்காங்க, டீ கொண்டு வா. சரிங்க சரிங்க அத்தை. அத்தை. ஷீலா, டீ நான் போட்டுக்கிறேன், நீ உன்னோட வேலையை பாரு. ஏன் நான் டீ போட்டா அவங்க குடிக்க மாட்டாங்களா? எங்களுக்கும் டீ போட தெரியும். அத்தை, இந்தாங்க அத்தை, டீ. இந்தாங்க டீ. என்னம்மா 2 பேரும் டீ எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன சாந்தி, பூகம்பம் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சா? ஏண்டி, நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல உன் வேலையை பாருன்னு. இப்ப பாரு, அத்தைக்கு உன்னால கெட்ட பேரு. ஏன் நீ என் பேச்சு கேட்டிருக்கலாம்ல? அப்பவே நான் சொன்னேன்ல டீ நான் எடுத்துட்டு போறேன்னு. ஏம்மா 2 பேருக்கு என்னம்மா பிரச்சனை? 2 பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. எதுக்குமா இப்படி சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அத்தை, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல அத்தை. எப்ப பார்த்தாலும் அக்கா என்னதான் குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல அத்தை, அவகிட்ட இருக்கிற அக்கறையனாலதான் நான் சொன்னேன். அவ அது தப்பா நினைக்கிறா. சரிம்மா, இனி நீங்க சமைச்சதெல்லாம் போதும். சமையல் வேலை எல்லாம் நான் பார்த்துக்கலாம். நீங்க 2 பேரும் படிச்சவங்க தானே, ஒரு வேலையை தேடிக்கோங்க. மாமியார் சொன்ன விஷயத்தை பத்தி 2 பேரும் யோசிச்சு பாக்குறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு லீலா ஒரு ஸ்கூல் டீச்சராக வேலை செய்கிறாள். கோபி, உன்னோட ஹோம்ஒர்க் புக் எடுத்துட்டு வா. ஷீலா ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறாள். மேடம், எனக்கு ஸ்டெப் கட்டிங் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இவங்க முடிச்சிட்டு சில மாதங்களுக்கு பிறகு அனைவரின் கடினம் உழைப்பால் நீலம் வீடு, கார் என வசதியுடன் வாழ்ந்து வந்தனர்.